ஃபர்ஸ்ட் தான். ஓகே. ஸோ 29th பார்க்கலாமா? வரலையா அவங்க? ஸோ நீல் சிலை அகற்றுவதற்கான போராட்டம், நீல் ஸ்டாச்சு எப்போ? 1927. 1927. நீல் சிலை அகற்றுவதற்கு போராட்டம் யார் பண்ணா, எதுக்கு பண்ணா? சென்னையில் பண்ணாங்க. யார் பண்ணா? ஆ? யார் தலைவர்? ஆமா. யார் நீல் யாரு? சரி, அவர் என்ன பண்ணாரு? அது என்னன்னு பாருங்க, பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. நீல் சிலை அகற்ற போராட்டம். நீல் யாரு? அவருக்கு ஏன் சிலை வச்சாங்க இங்க? பிரிட்டிஷ்காரன் ஏன் சிலையை வச்சான்? அதை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன கோவம் வருது அந்த சிலையை பார்க்கும்போது? இப்ப நீங்க தமிழ்நாடு ஓரியன்டா எதுவுமே படிக்கவே இல்லை இது வரைக்கும். என்ன எழுதியிருக்கு? ஆ 1857 ரிவோல்ட் நடந்துச்சுல்ல? இங்க இல்ல, இங்க திப்பு சுல்தான் இங்க இங்க வேலூர்ல நினைக்கிறேன். வேலூர்லயே அங்க 1857 அங்க. ஆ அங்க வந்து இது பண்ணியிருப்பாரு, அடக்கி உடக்குனவங்கள இது பண்ணியிருப்பாங்க நீல்னு. அவருக்கு கௌரவப்படுத்துற விதமா இங்க சிலை வச்சிருப்பாங்க. அதை வந்து அகற்றுவதற்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இதுல யார் தலைவர் அட்டன் பண்ணா போராட்டத்துல? ட்ரை பண்ணுங்க. நீல் சிலை அகற்றுவ போராட்டம் பாருங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா? சரிங்களா? at that time. Neil Statue's Satyagraha was an agitation that took place in Madras Presidency, British India during Indian independence. Took place in 1927. அண்ணா சாலையில இருக்குல்ல, மவுண்ட் ரோடு, அங்க அங்க நடந்ததுக்கு தான். யார் யார் பாத்தீங்கன்னா, முகமது சாலி சாலி அண்ட் சுப்பராயலு shouted anti-British slogan did harm the Pope. என் சோமயாஜுலுன்னு சொன்னாங்க. ம். ஆ எஸ்.எம். சுவாமிநாதன். சரி, சரி, பார்த்து. ஓகே, அடுத்து போயிடலாமா?
இது தமிழ்நாடு நடந்திருக்கு. சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து போயிடலாமா? In Madras provincial election held in 1926, who won the majority of elected seats? யார் வந்து ஜெயிச்சிருக்கா? ஸ்வராஜிஸ்ட். சரிங்களா. The visit of Prince Wales on January 13, 1922 was boycotted. True or false? True. சரிங்களா. The demonstration of Indian National Congress in 1927 declared complete independence at its goal. Madras. Who was the first president of Madras Mahajana Sabha? P. Rangaya. The word anti means opposition. Antibody. இன்னும் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்டிபாடினா அகைன்ஸ்ட் தான் வரும். என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. Binomial nomenclature was first introduced in the year 1623. Largest herbarium in India. மூலிகை செடிகள் இங்க இருக்கு, கொல்கட்டா. சரிங்களா. Puberty, the growth of larynx is larger in boys than of girls. True or false? சரி. சரிங்களா. குரல் வழியில் லினக்ஸ்னா குரல் வழி, தொண்டைக்குழி உடைன்னு சொல்லுவாங்க. கட்டையா சவுண்டு கேட்கும். என்ன 10th கொஸ்டின் சொல்றீங்க? ஓகே. பிக் த ஆட் அண்ட் அவுட். இந்த கிளான்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த கிளான்ஸ் வந்து இது? டி. பிட்யூட்டரி கிளாண்ட் வராது. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து எதை சுரக்கும்? கணையமா? அந்த ஜீரணதிக்கிறதுக்காக சுரக்கும். சரிங்க, மிச்சதெல்லாம் வந்து வேற ஏதோ இதுக்காக இருக்கு. சரிங்களா. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். The concept of constitution first originated in, எங்க வந்து constitution வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு? யுஎஸ்ஏ தான். சரிங்களா. Constitution Assembly consists of dash members. எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389. ஆரம்பிக்கும் போது அப்பதான் முஸ்லீம் லீக் வெளியே போனாங்கல்ல, இதான் சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ட்ரூ. சரிங்களா. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? 55. preamble has been amended dash time once. என்ன கொண்டு வந்தாங்க பண்ணி? எஸ். இன்டெகிரிட்டி. எத்தனாவது வருஷம்? எத்தனாவது கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்? பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சு? 17 டி 1789. Article 12 to 35 belongs to Part 3, fundamental rights. Fundamental rights have moral and political sanction. True or false? False. Political sanctions இருக்கு. அந்த moral sanction யாருக்கு இருக்கு? moral sanction அடிப்படை தார்மீக
மற்றும் அரசியல் தடைகள் உள்ளன. அரசியல் தடைகள் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப தார்மீக கடமைகள் மாரல் இது வந்து எது சாங்ஷன் பண்ணுது? புரியுதா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அரசியல தடை பண்ணுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தருது. அப்ப என்ன மோரல் ரைட்ஸ் வந்து எது தருதுன்னு கேட்குறாங்க. மோரல் ரைட்ஸ் எது தருது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லன்னா, அப்புறம் வேற என்ன விஷயம் மோரல் ரைட்ஸ் தருது? தார்மீக கடமை. தார்மீக கடமை. டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி. கடமை தானே? ஸ்டேட்டோட கடமை தானே? ஸ்டேட்டை தடுக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியல் தடைகள். சரிங்களா? அதே மாதிரி தார்மீக கடமை வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு சொல்றதுதான் வந்து டிபிஎஸ்பி. டேஷ் prevents usurpation of public office through illegal manner. சரிங்களா? அது என்னது? ம்? கோவாரண்ட் தான். சரிங்களா? என்ன உரிமையில நீ வந்து இது பண்ணிருக்க? When the president makes proclamation of emergency under Article 352, the freedom guaranteed under Article dash are automatically suspended. 19. இன்னொரு இடத்துல 19ம் 2021 மட்டும் சஸ்பெண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஓகேவா?